ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனி வட்டி கூட்டு வட்டிக்கான நம்ம ப்ரீவியஸ் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதே போல் ஸ்கூல் புக்ஸில் வந்து ப்ரீவியஸ் கொஷினாக எவ்வளோ கவர் ஆகுதுங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் புக்கில் நம்ம டாபிக் எங்கெல்லாம் கவர் ஆகுதோ அதையும் நம்ம சேர்த்து ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கான கிளாஸ் வந்து தனி வட்டி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எந்த புக்கில்ங்க இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7th ஸ்டாண்டர்டில் 3rd டேர்மில் 2nd சாப்டரில் பேஜ் நம்பர் 39 இருக்குது. இது மொத்தத்துக்கே பார்த்திங்கன்னா ஒரு 4 கிளாஸ் போதுங்க. டக்குன்னு முடிச்சுட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். ஒரு கிளாஸ்லையுமே எடுக்கலாம், பட் டியூரேஷன் வந்து ரொம்ப அதிகமாக போயிடும். ஸோ நம்ம கட் பண்ணி எடுத்தோன்னா உங்களுக்கும் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், எனக்கும் அப்லோட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ பேஜ் நம்பர் பார்த்துக்கோங்க, 39 வந்து இருக்குங்க. ஸோ என்னென்னு பார்த்தலாம். தனி வட்டி அப்படின்னாலே நமக்கான ஃபார்முலா என்னதுங்க, PNR/100. இதுதான் நமக்கான ஃபார்முலா. இது எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். P அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அசல் தொகை, Rங்கிறது அந்த ஒரு ஆண்டுக்கான வட்டி வீதம், அடுத்தது N அப்படிங்கிறது வந்து அது எத்தனை ஆண்டு அப்படிங்கிறது. ஓகேங்களா. சரி, இப்போ ஒருவேளை மொத்த தொகை கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கணக்கை பார்க்கும்போது நம்ம தெளிவாக பார்த்தரலாம். ஸோ இன்றைக்கான முதல் கணக்கு வந்து எடுத்துக்காட்டு வந்து பாருங்கள். 25,000க்கு 8% வட்டி வீதம் 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி காண்க. ஸோ என்ன கொடுத்துட்டாங்க, தனி வட்டி காண்கன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ தனி வட்டினால என்னதுங்க, PNR/100. தனி வட்டிங்கிறது I = இல்லைங்களா. ஓகே, இப்போ அந்த 25,000 அப்படிங்கிறது என்னதுங்க, அசல் தொகை, P 8%ங்கிறது R, 3 ஆண்டுகள்ங்கிறது N. இதை மொத்தமாக இதில் பிரதியிட்டு மதிப்பை கண்டுபிடிச்சலாம். ஓகேங்களா. ஸோ வந்து ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க, தனி வட்டி I = PNR/100ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ Pங்கிற இடத்துல 25,000, Nங்கிற இடத்துல 3, Rங்கிற இடத்துல 8 /100. இதை மொத்தமாக அடித்து கொடுக்கணும் இல்லைங்களா. 2 0க்கு அடித்து கொடுத்துட்டோன்னா 250 × 3 × 8 மொத்தமாக பேருக்குன்னா 6,000 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இதை தான் நான் சிம்பிளாக கொஸ்டினில் என்ன சொல்லி கொடுத்துருப்பேன், PNR மொத்தமாக கொடுத்துட்டாங்க, தனி வட்டி கேட்டிருக்காங்க அப்படின்னா 2 0 இருந்துச்சுன்னா 2 0வோட மதிப்பு அப்படியே கேள்வியிலே அடிச்சுட்டு மித்த என்னென்ன இருக்கோ அதை அப்படியே மல்டிபிள் பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் எழுதி பார்க்கணும்லாம் அவசியமே இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. எதுலங்க இதெல்லாம் வந்து இருக்கும், ஈஸியாக நீங்கள் எதில் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரீவியஸாக கொஸ்டின் சொல்லிட்டு தனித்தனி பிளேலிஸ்ட் வந்து நம்மளோட சேனலில் க்ரியேட் பண்ணியிருக்கோங்க. ஸோ அதில் வீடியோஸ் வந்து ஒன்று ஒன்றா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப கிளியரான எக்ஸ்ப்ளனேஷனும் புரியும். ஷார்ட்டாக எப்படி முடிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தலாம். ஸோ இந்த பாக்ஸில் பாருங்கள் 2 கேள்வி இருக்குது. இந்த மாதிரி பாக்ஸில் இருக்க கேள்விகளுமே நமக்கு ரொம்ப முக்கியம் தாங்க. இதையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறது ரொம்ப அவசியமான விஷயம். அர்ஜுன் ஒரு வங்கியிலிருந்து ஆண்டுக்கு 5% வட்டி வீதம் 5,000 கடனாக பெற்றார். 3 ஆண்டுகள் முடிவில் அவர் செலுத்த வேண்டிய வட்டியையும் மொத்த தொகையையும் காண்க. ஸோ அவர் வந்து எவ்வளோங்க வாங்குறாரு, 5,000 ரூபாய் வாங்குறாரு, 5% வட்டிக்கு வாங்குறாரு. 3 வருஷத்துக்கு அப்புறம் அவர் எவ்வளோ வந்து வட்டி வந்து செலுத்தணும், மொத்த தொகை வந்து எவ்வளோ அப்படிங்கிற விஷயங்களை தான் நம்மளை கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. ரொம்பவே சிம்பிள் தாங்க. ஸோ இந்த ஸ்பேஸில் வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன். அசல் வந்து எவ்வளோ கொடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, P வந்து 5,000 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. எத்தனை வருஷம் கொடுத்துருந்தாங்க, 3 கொடுத்துருந்தாங்க. எத்தனை சதவீதம், 5% கொடுத்துருந்தாங்க. இதிலேருந்து நம்மள்ட்ட என்ன கேட்டிருந்தாங்க, மொத்த தொகையும் தனி வட்டியும் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ தனி வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு I = PNR/100 நமக்கு தெரியும். அப்போ என்னதுங்க, 5,000 ஸோ நான் வந்து சொல்லி கொடுத்தேன் இல்லையா. ஸோ மதிப்பு மட்டும் காட்டுறேன் நான். 5,000 3 5 /100 இதான நமக்கு மதிப்பு. அப்போ 2 முட்டையை மட்டும் அடிச்சிட்டோம் அப்படின்னா மிச்சத்தை எல்லாத்தையும் நம்ம பெருக்கிட்டோன்னா அதுதான் நம்மளோட தனி வட்டின்னு தெரியும் இல்லைங்களா. ஸோ 50 இது 2 சேர்த்தா 15, 50 15 பெருக்குனீங்க அப்படின்னா என்னங்க கிடைக்கிது, 750 தனி வட்டி கிடைக்கும். ஸோ இதை தான் நான் என்ன சொன்னேன், கொஷின்லேயே நீங்கள் அப்படியே வந்து 2 0வை மட்டும் அடிச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையுமே வந்து பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு தனி வட்டி கிடச்சிடும் அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துருந்தேன் இல்லைங்களா. ஸோ I வந்து நமக்கு எவ்வளோ கிடைக்கிது, 750. இப்போ மொத்த தொகை கண்டுபிடிக்கணும்னா என்னங்க பண்ணணும், அசல் தொகையும் தனி வட்டியையும் கூட்டினீங்க அப்படின்னா நமக்கு மொத்த தொகை கிடைக்கும். மொத்த தொகை வந்து அசல் வந்து எவ்வளவு, 5,000 ப்ளஸ் தனி வட்டி 750. அப்போ என்னங்க வரும், 5,750 தான் அவர் கட்ட வேண்டிய மொத்த தொகை. 3 ஆண்டு முடிவில் அவர் கட்ட வேண்டிய மொத்த தொகை. அவ்வளோதாங்க. அடுத்து 2வது கேள்வி பாருங்கள். சாந்தி ஒரு வங்கியிலிருந்து ஆண்டுக்கு 12% வட்டி வீதம்
6000 7 ஆண்டுகளுக்கு கடனாக பெற்றார் எனில் 7 ஆண்டுகள் கழித்து அவர் எவ்வளவு பணத்தை செலுத்தினால் கடன் தீரும். இதுவும் அதே தான். ஃபஸ்ட்டு தனி வட்டி கண்டுபிடிச்சாதான் அசல் தொகை கூட நம்ம அதை கூட்டி மொத்த தொகை எவ்வளோங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அப்போ என்னங்க பண்ணலாம், மொத்தமாக 3 மதிப்பையும் போட்டு டிவைடட் பை 100ன்னு போட்டு இந்த 2 0 அடிப்போம். அதுக்கு பதிலாக நான் ஸ்ட்ரைட்டாக கேள்வியிலே 2 முட்டையை அடிச்சிட்டேன். அப்போ 12 × 60 × 7 இது 3 பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு 5040 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ வட்டி மட்டுமே 5040 கிடைக்கிது. அப்போ அசல் தொகை கூட இந்த வட்டியை கூட்டினீங்க அப்படின்னா எவ்வளோங்க வருது, 11040 ரூபாய். இதுதான் நம்மளோட மொத்த தொகை. அவங்க வந்து வட்டியோடு திரும்ப செலுத்த வேண்டிய மொத்த தொகை 11040 ரூபாய். ஓகேங்களா? ஒருவேளை இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற சம்ஸில் ஏதாவது ஒன்று புரியலைனாலோ இல்லை ஒரு ஸ்டெப்பு புரியலைனாலோ நீங்கள் கமெண்ட்டில் தாராளமாக தெரியப்படுத்துங்க. கமெண்ட்டில் கிளியர் ஆகலை அப்படின்னாலும் தெரியப்படுத்துங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த சம்மை நான் திரும்ப ரீடீச் பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, இன்றைக்கான அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்துறோம். இது வரைக்கும் 3 கொஸ்டின்ஸ் வந்து முடிச்சிட்டோம். ஸோ இப்போ பார்க்க போகிற எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து எக்ஸாம்பிளுங்க. ஓகேங்களா? மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. புக் வச்சுருக்கவங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ குமரவேல் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 10% வட்டி வீதம் 2 ஆண்டுகள் கழித்து 750 தனி வட்டியாக செலுத்தினால் அசலை காண்க. ஒரு வார்த்தை மாறாமல் ஒரு நம்பர் மாறாமல் அப்படியே நமக்கு ப்ரீவியஸ் இயரில் வந்து கேட்டுருந்தாங்க. இதுக்கு அடுத்து வரக்கூடிய எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரிப்பீட்டடான கொஸ்டின்ங்க. அடிக்கடி நீங்கள் எந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்தாலுமே அது இருக்கும், அந்தளவுக்கு ரிப்பீட்டட். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம அது போவோம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு, அந்த தொகை என்னன்னு தெரில, 10% வட்டி ஆர் தெரிஞ்சிருச்சு, ஆண்டு எண் தெரிஞ்சிருச்சு, வட்டி 750ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ நம்மளை வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அசல் தொகை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கணக்கெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும், ஃபார்முலாவை எப்படி மாற்றி போடணும், எல்லா விஷயமே நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன். இருந்தாலும் இங்கேயும் சொல்லித்தரேன். I = PNR/100ங்கிறதா நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. இப்போ நமக்கு I தெரியும், N தெரியும், R தெரியும். நமக்கு எது தெரியாது, P தான் தெரியணும். அப்போ P வேணும்னா இங்கே இருக்கக்கூடிய NR/100 இந்த பக்கம் தலைகீழாக கொண்டு போகிறோம். இதுதான் நமக்கான ஃபார்முலா. ஓகேங்களா? அப்போ என்னங்க வரும், P = I × கீழே இருந்த 100 மேலே வந்துடும், மேலே இருந்த PN வந்து NR கீழே வந்துடும். அவ்வளோதான். சரிங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், மதிப்பு எல்லாத்தையும் பிரதியிடலாமா? சரி, அவங்க பிரதியிட்டதுலேயே நம்ம அடிச்சிடுவோம். ஸோ ஐங்கிற இடத்துல 750 × 100, என்னங்கிற இடத்துல 2, ஆறுங்கிற இடத்துல 10 பிரதியிட்டிருக்காங்க இல்லையா? ஒரு 0க்கும் ஒரு 0க்கும் அடிச்சிடலாம். 1 2 5 2 10. அப்போ 750 × 5ங்கிறது 3750. ஓகேங்களா? அப்போ அசல் தொகை என்னது, 3750. அவ்வளோதாங்க. ஸோ இன்றைக்கான கடைசி கொஸ்டின் இந்த வீடியோவில் வந்து பார்த்துருவோம். ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, ரொம்ப அடிக்கடி ரிப்பீட்டடான கொஸ்டின்ங்க. ஸோ ஸ்கூல் புக் பார்க்குறதுக்கான காரணமே இதுதான். எந்த இடத்துலேருந்து வந்திருக்கு, எந்தெந்த கேள்விகள் வந்திருக்கு, எந்த மாடல் அதிகமாக வந்திருக்கு, எந்தெந்த கொஸ்டின்ஸ் அதிக டைம் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு, மாடல் எத்தனை தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து மெயினான விஷயம். ஸ்கூல் புக் பார்க்க வேண்டிய விஷயமே இதுதான் நமக்கு. ஸோ கேள்வியை பாருங்கள், எத்தனை ஆண்டுகளில் 5600 ஆண்டுக்கு 6% தனி வட்டி வீதத்தில் 6720 உயரும்? ஸோ என்னென்ன நம்மள்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 5600 அப்படிங்கிறது நமக்கான அசல் தொகை, 6 வருஷங்கிறது 6, தனி வட்டி வீதத்தில் 6720 உயர்ந்திருக்கு அப்படின்னா இது என்னதுங்க, மொத்த தொகைன்னு தானே இது நமக்கு அர்த்தம். ஓகே, நமக்கு அசல் தொகை கொடுத்துருக்காங்க, வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க, மொத்த தொகை கொடுத்துட்டாங்க. தனி வட்டி I எவ்வளோன்றது நமக்கு கொடுக்கல. ஆனால் நம்மள்ட்ட அவங்க கேட்டிருக்கிறது வருடம் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா பார்த்திங்கன்னா I = PNR/100. இந்த ஃபார்முலாவில் நம்மளால் பிரதியிட முடியாது. ஏங்க முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயும் நம்மளுக்கு தெரியாது, என்னும் தெரியாது. ஏதாவது ஒரு வேல்யூ தெரிலனா தான் இதில் பிரதியிட்டு நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ரெண்டுமே தெரிலங்கிறப்ப இந்த ஃபார்முலா நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, தனி வட்டி I கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்மளால் அவங்க கேட்டிருக்க வருடத்தை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? அப்போ அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொத்த தொகை ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா, A = P + Iன்னு சொல்லிட்டு, இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், I தான் கண்டுபிடிக்கணும். அப்போ I மட்டும் இங்கிட்ட வச்சுக்கிட்டோன்னா A மைனஸ் இந்த ப்ளஸில் இருக்க P இங்கிட்ட வரும்போது -P மாறிடும். அப்போது மொத்த தொகையிலேருந்து அசல் தொகையை கழிச்சிங்க அப்படின்னா நமக்கு என்னங்க கிடச்சிரும், வட்டி கிடச்சிரும். ஆமாம் தானே? மொத்த தொகையிலேருந்து அசல் தொகையை கிடச்சிட்டா மிச்சம் நம்ம என்னது, எக்ஸ்ட்ரா செலுத்தினா வட்டி அமௌண்ட்டு. அப்போ 6720லேருந்து 5600 நீங்கள் கழிக்கிறீங்க அப்படின்னா 1120 ரூபா வந்து கிடைக்கும். ஓகேவா? இதுதான் வந்து தனி வட்டி. அப்போ நமக்கு எல்லா நம்பர்ஸும் கிடச்சிருச்சு. நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். நமக்கு தேவை வருஷம் மட்டும்தான் தேவை. அப்போ எல்லாத்தையும் அந்த பக்கம் மாற்றுவோமா, அந்த PNR/100லேருந்து எண்ணை மட்டும் வச்சுட்டு மிச்சத்தெல்லாம் அங்கிட்ட மாற்றினோன்னா I × 100/P × R இதான் நம்மளோட ஃபார்முலா.
நமக்கு I வந்து என்ன தெரியும் 1120ன்னு தெரியும், பக்கத்தில் 100 இருந்துச்சு. அசல் தொகை எவ்வளவு தெரியும் நமக்கு 5600ன்னு தெரியும், R வந்து 6ன்னு தெரியும். 2 0க்கு 2 0க்கு போயிடுச்சு. இதை 2 டேபிள் அடிக்கலாம். 3 2s are 6, இங்கே என்னங்க வரும் 5 2s are 10, மிச்சம் 1, 6 2s are 12, 0. இது 156, இது 1056. ஓகேவா? இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10/3ன்னு இருக்குது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆன்சரில் வெரிஃபை பண்ணணும். 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, 10/3னே கொடுத்துருந்தாங்கன்னா அதை டிக் பண்ணிடணும். ஒருவேளை மிக்சட் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம இந்த டிவிஷன் எடுக்கணும். 10 உள்ளே போட்டுட்டு 3 வெளியே போட்டுட்டு இந்த டிவிஷன் நம்ம எடுக்கணும். அப்போ 3 3s are 9, மிச்சம் 1. ஓகேங்களா? மிக்சடில் கலப்பு பின்னத்தில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம், 3 1/3 அப்படிங்கிறத ஈஸியாக எடுத்து எழுதிடலாம். 3 1/3 இயர்ஸ் அப்படிங்கிறத எழுதிடலாம். ஒருவேளை டெசிமலில் தசம எண் வச்சு கொடுத்துருந்தாங்க புள்ளி வச்சு 0 போட்டு 3.333ங்கிறத நம்ம காமிச்சிருக்கணும். ஓகேங்களா? மதிப்பங்க என்ன இருக்குங்கிறத பொறுத்து தான் நம்ம எப்படி வகுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. அங்கே உட்காந்துட்டு எனக்கு இதுதானே வருது, இவங்க ஏன் டெசிமலில் கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி கன்ஃபியூஷனுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக போயிடக்கூடாது. ஸோ இன்றைக்கான 5 சம்ஸ் வந்து நம்ம கிளியராக பார்த்துட்டோம். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க. ஸோ இதேமாதிரி புக் சம்ஸ் வந்து எங்களுக்கு போடுங்க, ப்ரீவியஸ் கொஷினை விட புக் சம்ஸ் போடுங்க அப்படிங்கிற மாதிரி தாட் வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்குது, கிளியராக புரியுது அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.